சாமி, இவங்க தான் என் குடும்பம். ரொம்ப அழகான குடும்பம். ஏன்பா, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? உயிர் பொழைச்சு வந்திருக்க. உனக்கு ஆயுசு கெட்டிதான். சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருத்தரை பார்த்தாலே அவங்களோட ஜாதகத்தையே நான் சொல்லிடுவேன்ப்பா. ஈசன் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான். ஊருக்கே நியாயம் சொல்ற நீதிமான் இருக்கிற வீடுன்னு உள்ள வரும்போதே தெரிஞ்சது. நல்லா பயிற்சி எடுக்கிறியாமா? உனக்கு பெரிய வீராங்கனையா வரணும்னு ஆசை இல்ல? ஆமா சாமி, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் முகத்திலேயே சாமுத்திரிகா லட்சணமே சொல்லுதேமா. நீ கண்டிப்பா பெருசா சாதிச்சு பெத்தவங்களுக்கு பேர் சேர்ப்ப. என்னம்மா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு கலகம் வெளியே இருந்து வர வேண்டாம். அதான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே. கேட்டீங்களா? இன்னும் மாறல. சாமி, எல்லாத்தையும் சரியா புட்டு புட்டு வைக்கிறீங்களே. நான் சொல்லலப்பா, ஏன் அப்ப ஈசன் என்ன சொல்ல வைக்கிறான். ஜானகி, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. ஐயோ, மறந்தே போயிட்டேன். இந்த வந்துடுறேன். அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணுதான் ஐயா. ம், பார்வதி, போய் கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. மா, உனக்கு சமீபத்துல தானே பார்வை போச்சு. ஐயோ அண்ணி, கண்டுபிடிச்சிட போறாரு. மாட்டிக்கு போறோம். கவலைப்படாதம்மா, உனக்கு சீக்கிரமா பார்வை வந்துடும். நல்லா இருந்த பொண்ணுதான் சாமி, ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. சுவாமி, பொண்ணுக்கு பார்வை எப்ப வரும்னு நீங்க சொல்ல முடியுங்களா? கடவுளால ஆகாதது எதுவுமே இல்லப்பா. கண்டிப்பா பார்வை வரும். நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா சீக்கிரமே பார்வை வந்துரும். ஏமா, அந்த பரிகாரத்தை நீ பண்ணுவியா? பார்வை வரும்னா கண்டிப்பா பண்ணிடலாமே. என்ன சாரு? சாரு, அதான் சாமி சொல்றாரு, பரிகாரம் பண்ணா சரியாயிடும். ஏய் பார்வதி, சாருகிட்ட சொல்லு. அதான் சுவாமி பரிகாரம் பண்ணா கண்ணு தெரியும்னு சொல்றாருல்ல, அப்ப அந்த பரிகாரத்தை உடனே பண்ணிட வேண்டியதானே? ஆமாங்க, பண்ணலாம். என்ன நீ பண்ணலாம்ல? அதான் டாக்டரே அவளுக்கு 1 மாசத்துல பார்வை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரே. எல்லா டாக்டருக்கும் பெரிய டாக்டர் அந்த கடவுள் தாம்மா. அந்த கடவுள் நினைச்சா கண்டிப்பா பார்வை வரும். ஆனா அதுக்கான பரிகாரத்தை பண்ணணும். சரிங்க சாமி, அப்படின்னா பண்ணிரலாம். ஏன் சாரு, உனக்கு ஓகே தானே? சாரு, பெரியம்மா, எத்தனையோ பேருக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணி நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நம்பிக்கையோட பண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நீ பண்றேன்னு சொல்லு. சரிங்க பெரியம்மா, நான் பண்றேன். என்ன பரிகாரம் செய்யணும்? சாமிஜி ரொம்ப பவர்ஃபுல்லானவர் போல, எல்லாத்தையும் சரியா சொல்றாரு. சொல்லித்தானே ஆகணும். எப்படி பேசணும்னு சொல்லித்தானே வர வச்சேன். நீ வர வச்சியா? என்ன சொல்ற? அது சாமியார்லாம் இல்ல, எல்லாம் ஒரு கெட்டப்பு.
அவன் என் ஃப்ரெண்டு தான். அட பாவி, உன் ஃப்ரெண்டா? எதுக்கு இப்படி போய் சொல்லி வர வச்சா? சாருவை விரட்டுறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான். என்ன நீ அதுக்காக இப்படியா பண்ணுவ? வீட்டுல மட்டும் தெரிஞ்சுதோ அவ்வளவுதான். அதெல்லாம் மாட்ட மாட்டோம். இப்ப நடக்கிறத மட்டும் பாரு. இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நாள், நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல நாள். நான் சொல்ற மாதிரி செய்யுமா. நீ இந்த ஊர் கோயிலுக்கு போய் அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் அத்தை, தரையில முட்டை போட்டு நடந்தாலே நடக்க முடியாது. இதுல உப்பு மேல வர கால் மொத்தமா போயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஷோ கொஞ்சம் அமைதியா இருச்சாரு, வேற வழி இல்ல. இங்க பாரு சாரு, இந்த பரிகாரத்தை உனக்கு சீனு கிடைச்சிடணும்னு நினைச்சு பண்ணு. அதுக்காகவாவது இந்த பரிகாரம் உதவி பண்ணட்டும். என்ன சித்த நீங்க வேற கண்ணாடி போடு.